So hi hello friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மார்ச் 26க்கான Nifty and Bank Nifty levels பாப்போம். So and next வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேத்து கொடுத்திருந்த levels அதாவது ஸ்டாக்ஸோட levels எல்லாம் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படினு சொல்லி பாப்போம் breakout கொடுத்து. and நம்ம வீடியோக்கு வந்து புதுசா பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்க subscribe button அழுத்திட்டு பக்கத்துல இருக்க bell button அழுத்திக்கோங்க. So அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். and நாம வந்து பாத்தீங்கன்னா simple price action courses வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ descriptionல details இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வந்து நேற்று வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா HCL நம்ம வந்து கொடுத்துருந்தோம், HCL டெக்கு. ஸோ அது வந்து பாருங்கள் வேறு லெவல் மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 2% மேலே வந்து மூவ் ஆயிருக்கு நம்ம கொடுக்குற எல்லா ஸ்டாக்ஸுமே. ஸோ செக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதாவது 2% இன்றைக்கி ஒரு சிங்கிள் டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 rupees வந்து மூவ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் நேற்று ஆக்சுவலாக மார்ச் 25th. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா JSW ஸ்டீல் அதுவும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் JSW ஸ்டீல். ஸோ எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஸோ எவ்வளோ பிரேக் அவுட் கொடுத்து எவ்வளோ மூவ் ஆயிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% வந்து மூவ் ஆயிருக்கு இன் சிங்கிள் டேயில். அதாவது 8 rupees வந்து இந்த ஸ்டாக்கில் மூவ் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MGN. ஸோ அது எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ MGL பாருங்கள் இதுதான். ஸோ எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், சும்மா தெருக்கி விட்ருக்காங்க. ஸோ 2.5% வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம கொடுக்குற கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சும்மா ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்காமல் நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளோபல்ஸ் மார்க்கெட் ஃபஸ்ட்டு S&P 500 வந்து பார்த்தலாம். ஸோ S&P 500 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து இப்போ ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்ச டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,793 இருக்குது. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32,356 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 33,394 இருக்குது. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33,795 இருக்குது. ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்க்கும்போது இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,332 இருக்குது. அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,222 இருக்குது. அண்ட் லாஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,125 இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தலாம். ஸோ ரெசிஸ்டன்ட்னு பார்க்கும்போது 14,434 இருக்காங்க. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,532 இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ், அதாவது 26க்கான ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்னு செக் பண்ணலாம். ஹேவல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹேவல்ஸோட பிரேக் அவுட்டு. ஸோ இது வந்து நீங்கள் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு வேறு லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும் நாளைக்கு. இது ஒரு கம்ப்ரஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். வேறு லெவலில் மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம கொடுக்குற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1% மேலே தான் எவ்ரிடே வந்து மூவ்மெண்ட் இருக்குது. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ்னு பார்க்கும்போது US மார்க்கெட் வச்சுட்டு பார்த்தலாம். ஸோ US மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெகட்டிவில் இருக்காங்க. அது எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நெகட்டிவில் தான் இருக்காங்க. அண்ட் ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான், எல்லாம் மிக்ஸ்டு மார்க்கெட்டாக தான் இருக்காங்க. அண்டு நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தலாம். ஸோ மார்ச் 5th FII பர்ச்சேசிங் வந்து பார்த்துருவோம். ஸோ மார்ச் 25th FII பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 3,383 crores நெட் செல்லிங் வந்து நடந்திருக்கு. அண்ட் DI டேட்டா பார்த்தலாம். ஸோ DI டேட்டா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மார்ச் 25th 2,267 crores நெட் பையிங் வந்து நடந்திருக்கு. ஒரு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் அண்ட் நல்ல பையிங் வந்து நடந்திருக்கு ரெண்டு சைடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரன்சிஸ் பார்ப்போம். ஸோ கரன்சிஸில் வந்து டாலர் விசஸ் ருபீஸில் வந்து பார்க்கும்போது டாலர் விசஸ் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.09 ஒரு ஸ்லைட்டான சேஞ்சஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் போயிடலாம். ஸோ கமாடிட்டிஸில் வந்து கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து நெகட்டிவில் இருக்குது.
அண்ட் தென் குரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.5% வந்து நெகட்டிவில் இருக்குது. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.8% வந்து பாசிட்டிவில் இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அண்ட் நாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். until then, bye from Ajit.